தயவு செய்து அன்பை கேட்கிறேன். அடுத்தவர்களை பற்றி புரளி பேசுகிற காணொளிகள், அடுத்தவர்களை தாக்கி பேசுகிற இது நான் தாக்கி பேச விரும்பவில்லை யாரையுமே. என்னுடைய கருத்து என்னவென்றால், அதாவது அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, வீண் வார்த்தைகள். இன்னொரு வார்த்தை அகந்தையான வீண் வார்த்தை. அகந்தையான வீண் வார்த்தை. யாரையும் நீங்கள் பிரபலமா இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கலாம், புகழ் இருக்கலாம், யூ மே பி வெரி வெல் நோன் மேன், அநேக அறியப்பட்ட மக்களா இருக்கலாம். அகந்தையான வார்த்தை வேண்டாம், அகந்தையான வார்த்தை வேண்டாம். நமக்கு முன்னோடி எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். டாக்டர் டி.எஸ். தினகரன் ஐயா அவர்கள், எம்.எல். ஜெபசிங் அவர்கள், எத்தனையோ பேர் பசுத்தவான்கள். அகந்தையான வார்த்தைகள் வாயில ஒரு நாள் வந்ததில்லை. சுந்தரம் ஐயா அவர்கள், அகந்தையான வார்த்தையே இல்லை. அவர் பெருக நான் சிறுக. இன்றைக்கு அப்படி ஒரு வசனம் மாறி இருக்கிறது, நான் பெருக அவர் சிறுக. அனைவருடைய செய்தியில இயேசு என்ற வார்த்தையே இல்லை. கடவுள், இது எவ்வளவு பெரிய தந்திரம் பார்த்தீங்களா? கடவுளை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அந்த வார்த்தை போல் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் அதற்கு என்ன, அவர்களை தந்திரமாய் பிசாசு பிடிக்குது, அவர்களும் பிடிக்கப்படுகிறார்கள். அவருடைய நிலைமை என்னவென்றால், அதே வசனம் 2 பேதுரு 2:19, அவர்கள் அதற்கு அடிமைப்படுகிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், உடைய லக்கு, உடைய குறிக்கோள், உடைய பூரணம், அன்பானுடைய வாழ்க்கையில தினந்தோறும் பாடுகள் தான். ஒரு குறிக்கோள் இருக்கணும். நான் கிறிஸ்துவின் அந்த நிறைவை அடைய வேண்டும். என்னுடைய லக்கு ஆண்டவர் தான். என் நோக்கம், நீ என்ன வேணா பண்ணுங்க. யூ மே பி மில்லினியர், யூ மே பி பிசினஸ் மேன், நீங்கள் யார் வேண்டுமா இருங்கள். ஆனால் உங்கள் லக்கு ஆண்டவரா இருக்கணும். உங்கள் நோக்கம், உங்கள் குறிக்கோள், எதற்காக உருவாக்கப்பட்டீர்களோ அதை நிறைவேற்ற நீங்கள் தீர்மானியுங்கள். தட் இஸ் ஆப்ஜெக்ட். யோசித்து பாருங்கள், இங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ இருந்தோம். ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அவருடைய தோட்டத்துல உங்களையும் ஒரு கனிமரமா வைத்திருக்கிறார். அப்படியானால் அவர் எதிர்பார்க்கிற ஒன்றெல்லாம் நீங்களும் நானும் அவருக்கு பயனுள்ள பாத்திரங்களாய். எல்லாரும் எல்லாமா இருக்க முடியாது, ஆனா எல்லாம் ஏதோ ஒன்றா இருக்க முடியும். ஒரு பயனுள்ள பாத்திரங்களா இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அன்பானுடைய, அது மட்டுமல்ல, இப்படி திசை மாறி போனவர்கள், தன் லக்கை இழந்தவர்கள், நோக்கத்தை இழந்தவர்கள், குறிக்கோளை இழந்தவர்கள் உடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் போது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதா இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, வசதிகள் வரலாம், வாய்ப்புகள் வரலாம், மக்கள் வரலாம், நீங்கள் பிரபலமா இருக்கலாம், அதல்ல முக்கியம்.